ஹலோ மக்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து காளான் வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து யூடியூப்ல பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் அதை வாங்கினோம். ஸோ வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது கொரியரில் போட்டு விட்டார். ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நம்மளும் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு இதுக்காக நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொரியரில் ஒரு 2 டேஸில் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ ரிசீவ் ஆனதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்களுக்கு அவர் சொன்ன மாதிரியே எல்லாமே வந்திருந்தது. ஸோ காளான்ல வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சும் போது எனக்கு பாக்ஸ் வந்தது பிற்பாடு நான் போயிட்டு வந்து எங்க நாங்கள் காளான் வாங்குவோமோ எங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைகள், காளான் கடைகள் எங்க வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கடை இருக்குதோ அங்கெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு விசாரிச்சேன். அப்படி விசாரிக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காளான் டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு தானே நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா நம்ம இறங்க முடியும். ஸோ காளான் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது பிற்பாடு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப ஆர்வமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸை திறந்தது பிற்பாடு அவர் சொன்ன மாதிரியே 1 கிலோ விதை இருந்தது. அப்புறம் வந்து கயிறு கொஞ்சம் கொடுத்துருந்தாரு. அப்புறம் வந்து அந்த 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 வைக்கோலை வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைக்கிறதுக்காக அதை வந்து ஸ்டெர்லைஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான கெமிக்கல்ஸ் கொடுத்துருந்தாரு. 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 2 1/2 கிலோ கொடுத்துருந்தாரு. அதில் ஒரு இடத்துல கருப்பாக இருந்தது. பட் வந்து அது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக விதை தான், அது ஒன்றும் இல்லை. அது அந்த ப்ராசஸ், அது விதையாகக்கூடிய ப்ராசஸ் அது அப்படி இருக்கு. அவர் எங்கிட்ட சொன்னது என்னன்னா பார்சல்ல வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமா அதை பார்சலை ஓப்பன் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து தட்டில் கொட்டி அதை நல்லா உடச்சி விட்டு பரப்பி வைங்க அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார். அதனால தான் நாங்கள் பிரித்தோம், இல்லைன்னா நாங்கள் பிரிச்சிருக்கவே மாட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர், அதுக்கு தேவையான கவர் 5 கவர் கொடுத்துருந்தாரு, எல்லாம் பெரிய லாங் கவரு. அப்புறம் கயிறு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு மாதிரி ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு இருந்தது. ஸோ நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயம் என்னன்னா காளான் வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காளான் வளர்த்து அதை நம்ம விற்று நம்ம பெரிய பெரிய அளவில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதை நல்லா இருந்தது, இறுகி போய் இருந்தது. ஸோ அதை நம்ம உடைச்சி அது தூள் தூளாக இது பண்ணி அவர் சொன்ன மாதிரி ப்ராசஸ்க்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 1/2 கிலோ பேக்கெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சோம். இந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோளத்துலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மகனும் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதை உடைக்கிறது, அதை தூள் தூளாக்கி கொட்டுறது, நாங்கள் என்ன வேலை செய்கிறோமோ அதை அவனும் சேர்ந்து செய்கிறது. பட் வந்து எங்களுக்கு வந்து அதில் கெமிக்கல்ஸ் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் பயம். ஸோ எல்லாரும் அப்பப்போ கை கழுவிக்கிட்டோம். அந்த விதையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த விதையை வச்சுதான் நம்ம காளான் வளர போகுது அப்படிங்கிறது. பட் எந்த ஐடியாவும் எங்களுக்கு இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பண்ணலாம், நல்லா பண்ணி நல்லா க்ரோத் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. பட் மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சது பிற்பாடு கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது எல்லாருக்குமே. ஸோ டிமாண்ட் இருக்கிற இடத்துல நம்ம அந்த பொருளை நம்ம விற்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம்ல. ஸோ அதை நம்ம செய்யறதுக்கு, அது டிமாண்டான ஒரு விஷயத்த நம்ம எடுத்து செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆர்வமாக தானே இருக்கும் என்னைக்குமே. ஸோ அதுதான் இது. பட் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இறங்கி பார்க்கல, எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது. பட் ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 900 to 1 kg 1.4 கிலோ அந்த மாதிரி வருங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது இதுகிட்டேருந்து வாங்கியிருக்கிற அந்த பாக்ஸோட சார்ஜஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோல். ஸோ வைக்கோலை தவிர மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லேயே வந்துருச்சு. ஸோ அது ஒட்டிக்கிட்டு இருந்த விதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக படுத்தி தனித்தனியாக ஆக்கி ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிதா மாதிரி உதிரியாக பண்ணி தட்டு ஃபுல்லாக கொட்டி நல்லா காய வைக்கணும். இதுதான் இப்போதைக்கு எங்களோட வேலை. அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை அந்த வைக்கோலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இதில் 0 நாலேஜ் தான். ஸோ முன் அனுபவம் கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது கொடுத்தவர் உங்களை கைட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரோட வீடியோஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஒருத்தர் யூடியூப் நடத்தி அந்த யூடியூப் வீடியோவை பார்த்து நாங்கள் பண்ணி யூடியூப் வீடியோ போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கே ஐடியா கிடைச்சது யூடியூப்ல. ஸோ அந்த ஐடியாவை சொல்லி நாங்களே யூடியூப்ல போடுறோம் ஒரு வீடியோ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு வந்து சண்டே, ஸோ எனக்கு லீவுங்கிறதுனால நான் எங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை நாங்கள் பண்ணோம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்போரை நான் எடுத்துகிட்டு வந்து அந்த வைக்கப்போரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கி அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி பைப்பில் போட்டு கழுவி அதை எதில் போடுறோமோ அந்த பக்கெட்டையும் நல்லா கழுவி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முக்கி அதை அதில் சொல்லியிருந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சஜஷன் சொன்னார். என்ன அப்படின்னா அந்த வைக்கோல் ஃபுல்லுமே அந்த தண்ணியில் முழுகி இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் அவர் கொடுத்த அந்த கெமிக்கல்ஸை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாதான் அந்த வைக்கோலில் உள்ள கிருமிகள் எல்லாமே செத்து போயிடும். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன்.